வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி சென்றடைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விமான நிலையத்தில் அதிமுக எம்பிக்கள் உற்சாக வரவேற்பு. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை வைக்க உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இன்று மாலை 4 மணிக்கு சந்திப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரவு 8 மணிக்கு சந்திக்க உள்ளதாக தகவல். ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவை சிலர் கபளீகரம் செய்ய முயற்சித்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தது மத்திய பாஜக தான். நன்றி மறப்பது நன்றன்று என்பதால் நன்றியுடன் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது 122 எம்எல்ஏக்களை தவிர பாஜக அல்ல. தற்போது எடப்பாடி பழனிசாமி அப்பட்டமான பொய் பேசி வருவதாக டிடிவி தினகரன் பதிலடி. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒற்றுமை என்ற பெயரில் புதிய முழக்கத்தை செல்லா காசுகள் எடுத்து வைக்கின்றன. அதிமுகவை சேதப்படுத்த விடலாம் என்று நினைக்கிறவர்களின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமி குறித்த எந்தவித கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்த ஓ பன்னீர்செல்வம் தேவையற்ற கேள்விகளை கேட்க வேண்டாம் என கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார் ஓபிஎஸ். நான்காண்டு கால அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான். எடப்பாடி பழனிசாமி சொன்னது உண்மைதான் என தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாள். சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. செங்கல்பட்டு மாவட்டம் அக்கரையில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் தலைமையில் கூட்டம் நடைபெற்று வரும் மையக்குழு கூட்டம். நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச். ராஜா, தமிழிசை, சரத்குமார், குஷ்பு உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவராக இருந்ததை மாறி வீக் கொண்டு தலைவராக மாறியிருக்கிறார் விஜய். அரசியலில் விஜயின் தாக்கம் போக போகத்தான் தெரியும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. வரும் சனிக்கிழமையன்று நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மட்டும் பிரச்சாரம் செய்ய தவிக தலைவர் விஜய் திட்டம். ஒரே நாளில் 3 மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாத சூழல் இருக்கும் காரணத்தினால் விஜய் திட்டத்தில் மாற்றம் என தகவல். தமிழ்நாடு அரசு பிரான்சின் வால்டிலாயர் மாகாணம் இடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற ஒப்பந்தம். கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் சோதனைக்காக 100 கோடி ரூபாயில் உயர்திறன் சிறப்பு மையத்தை அமைக்க டிட்கோ நிறுவனம் டெண்டர். வாடிக்கையாளர்களுக்கான இடம், திறன் பயிற்சி வழங்கும் மையங்கள் அமைக்கவும் திட்டம். தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளை எளிதில் அணுகுவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பது தொடர்பான சட்ட விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். 4 வாரங்களில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. என்எஸ்எஸ் முகாமில் மாணவிகள் பாலியல் புகார் எதிரொலியால் பள்ளிகளில் என்எஸ்எஸ் முகாம் நடத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. பெற்றோரின் தடையின்மை சான்றிதழ் கட்டாயம். மாணவர்களை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது என ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் உத்தரவு.
திருச்சி அருகே 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது. ராஜஸ்தானை சேர்ந்த 3 பேரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை. சென்னை வாடகரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் அடுத்தடுத்த 3 பேர் மீது மோதி விபத்து. கார் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததே விபத்துக்கு காரணம் என தகவல். சென்னையில் பெய்த கனமழையால் விமான சேவைகள் பாதிப்பு. தோஹாவில் இருந்து வந்த விமானம் பெங்களூருவுக்கு திருப்பிவிட்டதால் பயணிகள் அவதி. மயிலாடுதுறை அடியமங்கலத்தில் பெண்ணின் 10 வருட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காதலன் வெட்டிக் கொலை. காதலனுடன் செல்வதாக பெண் கூறி சென்ற நிலையில் அவரது உறவினர்கள் வெறிச்செயல். வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதி. புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா வருகிற 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 10,280 ரூபாய்க்கும் 1 சவரன் 82,240 ரூபாய்க்கும் விற்பனை. %75 வருகை பதிவு உள்ள மாணவர்கள் மட்டுமே பொதுத் தேர்வு எழுத முடியும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடு. புரட்டாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறப்பு. இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து வரும் 21ஆம் தேதி வரை சுவாமி தரிசனம் செய்யலாம் என அறிவிப்பு. திருப்பதி திருமலையில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் பக்தர்கள் வணிகர்கள் கடும் அவதி. உத்தரகாண்ட் மாநிலம் டெராடூனில் மேகவெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் அவதி. உத்தராகண்ட் மாநிலம் டெராடூனில் பெய்த கனமழையால் பெருக்கெடுத்த காட்டாற்று வெள்ளம். மழை நீரில் முழுவதுமாக மூழ்கிய தப்கேஸ்வரர் மகாதேவ் கோயில். ஜம்மு காஷ்மீரின் சர்ஹி பகுதியில் கனமழையால் துண்டிக்கப்பட்ட சாலை போக்குவரத்து. ராணுவம் சார்பில் ஹெலிகாப்டர் மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற ஆழ்வார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் பதோகி பகுதியில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வடிவில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரம். துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் சிறப்பு ஏற்பாடு. ஜார்க்கண்டில் 1 கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் ஷகதேவ் சோரன் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொலை. பண்டிட்ரு வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் மேலும் 2 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். ரயில் டிக்கெட் முன்பதிவில் முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் சரிபார்ப்பு செய்த பயனர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடு அமலுக்கு வருவதாக ரயில்வே வாரியம் அறிவிப்பு.
இந்தியாவில் வேலையின்மை விகிதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அறிவிப்பு. பெண்கள் அதிகளவில் வேலைவாய்ப்பு பெறுவதே மாற்றத்திற்கு காரணம் என தகவல். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்று ஒருநாள் கூடுதல் அவகாசம் வழங்கியது மத்திய அரசு. கடைசி நாளான நேற்று இணையதளம் முடங்கியதால் அவகாசம் நீட்டிப்பு. மகளிர் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை வைஷாலிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. வைஷாலியின் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் முன்மாதிரியானவை, எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி நடுவர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக பாகிஸ்தான் புகார். ஆசிய கோப்பைக்கான போட்டி நடுவரை மாற்ற வேண்டும் என்ற பாகிஸ்தான் கோரிக்கையை நிராகரித்த ஐசிசி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் ராபின் உத்தப்பா, யுவராஜ் சிங்கிற்கு அமலாக்கத்துறை சம்மன். சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய வழக்கில் வருகிற 23ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு.